தான் என்னமோ ஒரு பெரிய புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர்கிட்ட, ஒரு டைரக்டர்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட போய் தன்னுடைய கதையை வந்து இவர் வந்து சொல்கிறாரு. என்ன கதை? நான் ஒரு கொலை குற்றவாளி. பரோலில் வந்துட்டு சினிமாவில் போய் நடிச்சுட்டு சட்டத்தினுடைய கண்களை கட்டிடலான்னு நினச்சிருக்கான். கட்டவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் பாருங்க அந்த கொலை குற்றவாளிக்கு. தன் வினை தன்னை சுடும். தவறு செய்தவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் எத்தனையோ அதிசயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு கொலை குற்றவாளி ஜெயிலில் இருந்து பரோலில் வந்து திரும்ப வந்து ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சுட்டு தலைமறைவாயிட்டுறாரு. தலைமறைவாயிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா வாய்ப்புகளை வந்து தேடி சினிமாவில் வந்து துணை நடிகராக வந்து நிறைய படங்களில் வந்து நடித்து, நிறைய படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புகழ்பெற்ற திரைப்படங்களில் வந்து நடித்து, புகழ்பெற்ற ஹீரோக்களுக்குள்ளோட வந்து நடித்து, அந்த படங்கள் எல்லாமே வந்து ஓரளவு வந்து பேர் வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு புகழ்பெற்ற படங்கள்லாம் வந்து நடிச்சுட்டு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் பாருங்கள் அந்த கொலை குற்றவாளிக்கு. அந்த குற்றவாளி வந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வந்து துணை நடிகராக வந்து நடிச்சுட்டு கேரளாவில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு நடிகர் கூட எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த கொலை குற்றவாளி சினிமாவில் நடிச்சிட்டோம், சினிமாவில் வந்து பேர் வாங்கிட்டோம், ஸோ இனிமேல் நம்மளை வந்து இத்தனை வருஷமாக நம்மளை வந்து காவல்துறையோ இல்லை வந்து சிறைத்துறை அதிகாரிகளோ நம்மளை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவர் சுதந்திரமாக வந்து ஜாலியான லைஃப்பை வந்து அனுபவிச்சுட்டு வர்றாரு. அனுபவிச்சுட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இவர் வந்து அதான் தன் வினை தன்னை சுடும். தவறு என்னைக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு செய்கிறவங்க என்றைக்குமே தப்பிச்சுட்டே இருக்க முடியாது. தவறு செய்தவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். எப்படி அப்படின்னா பாருங்கள், நல்ல புகழ் போதையில் வந்து இருக்கார். நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டாரு, ஹிந்தி படங்கள் எல்லாமே வந்து நடிச்சிட்டாரு. அது பெரிய பெரிய நடிகர்களோட எல்லாமே நடிச்சிட்டாரு. கேரளாலேயும் ஒரு படத்தில் வந்து நடித்தார். அத்தனை படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடுச்சு. புகழ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் இந்த மனுஷனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வட்டத்தில் எல்லாமே வந்து நல்ல திரைப்பட துறையில் எல்லாமே வந்து நல்ல ஒரு பேர். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலும் வந்து இந்த மனுஷன் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இப்போ நல்லா வந்து லைக் பண்ணிட்டாங்க மக்கள். வந்து இவர் போகிற கண்டென்ட்டு சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாமே நல்ல மக்கள் வந்து லைக்ஸ் கொடுத்த உடனே எல்லாம் அந்த மனுஷனுக்கு தன்னை மறந்துட்டார். தான் என்ன அப்படின்றது மறந்துட்டு தான் என்னமோ ஒரு பெரிய புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர்கிட்ட, ஒரு டைரக்டர்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட போய் தன்னுடைய கதையை வந்து இவர் வந்து சொல்கிறாரு. என்ன கதை? நான் ஒரு கொலை குற்றவாளி, நான் வந்து ஜெயிலுக்கு போனேன், பரோலில் நான் வந்தேன், திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜெயிலுக்கே போகலை, ஜெயிலுக்கே போகாமல் சினிமா வாய்ப்புகளை தேடி நான் வந்தேன், சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களோட எல்லாமே வந்து சேர்ந்து நடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாகியிருக்கேன். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுலேயும் நிறைய லைக்ஸ்க்கு வந்து என்னை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட எல்லாமே கதை சொல்லியிருக்காரு இந்த மனுஷன். கதை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்டரு அந்த ப்ரொடியூசரும் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா தான் பிறந்த ஊராக குஜராத்துக்கு வந்து போயிருக்காரு. சொந்த ஊருக்கு வந்து போய் அங்கே வந்து ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை அடையாளம் கண்டிருக்காங்க. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கொலையில் வந்து செஞ்சுட்டு இவர் வந்து ஜெயிலுக்கு போன ஒருத்தன்.
ஜெயிலுக்கு போய் எப்படி வந்து இவன் தப்பிச்சுட்டு மறுபடியும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் இவரை பற்றிய ஒரு தகவல் வந்து காவல்துறைக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையே வந்து 12 வருஷமாக நான் இந்த குற்றவாளியை வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம், 12 வருஷமாக தேடிட்டு இருக்கிற குற்றவாளி உங்கள் ஏரியாவில் தான் பதுங்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இந்த மனுஷனை வந்து திரும்ப கைது பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இந்த மனுஷன் தப்பிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய பேரை வந்து மாற்றி கெட்டப்பை மாற்றி இப்போ சினிமாவில் வந்து நடிச்சுட்டு வந்திருக்கிற விஷயம் வந்து அப்போ தான் காவல்துறைக்கே வந்து தெரிய வருது. அப்போது பாருங்கள், ஒரு கொலை குற்றவாளி ஜெயிலுக்கு போயிட்டு பரோலில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பரோல் முடிஞ்ச பிறகு இந்த மனுஷன் எங்கே போயிருக்கான் அப்படின்றத வந்து தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டிருக்கணும். உள்ளே போட்டுட்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து தகுந்த தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கணும். ஆனால் சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் வந்து 12 வருஷமாக தண்ணி காட்டிட்டு வந்துட்டு மும்பை போயிட்டு மும்பையில் வந்து சினிமா துறையில் வந்து வேலை வாய்ப்பை தேடி அங்கே வந்து இது பண்ணி பொது வெளியில் பாருங்கள், இது எங்கேயோ போயிட்டு அவர் வந்து மூடி மறைச்சிக்கிட்டெல்லாம் எங்கும் இல்லை, பொது வெளியில் ஒரு நடிகனாக வந்து பிம்பத்தை வந்து காட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருந்திருக்க 12 வருஷமாக காவல்துறைக்கு வந்து தண்ணி காட்டிகிட்டு இருந்த ஒருத்தனை இப்போ வந்து கைது செஞ்சுருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து உருவாக்கியிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் சட்டத்தினுடைய பிடியில் இருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது. சட்டம் என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய கடமையை வந்து செய்யும். கொலை குற்றவாளி ஆகிய இந்த பர்சன் பரோலில் வந்துட்டு சினிமாவில் போய் நடிச்சுட்டு சட்டத்தினுடைய கண்களை கட்டிடலான்னு நினச்சிருக்கான். ஆனால் சட்டம் வந்து கட்டவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. சட்டம் தன் கடமையை செய்தே தீரும். இது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செய்கிறவங்களுக்கு, தப்பு செய்கிறவங்களுக்கு 12 வருஷம் நீங்கள் போலீஸ் கண்ணில் வந்து மண்ணு வாரி கொட்டலாம், நீதித்துறையில் வந்து ஏமாற்றிட்டு சுற்றலாம். ஆனால் ஒரு நாள் என்னாலும் ஒரு நாள் வந்து நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்றதுக்கு இந்த குஜராத்தில் நடந்திருக்கிற இந்த கொலை குற்றவாளி வந்து மறுபடியும் தண்டனை வந்து போலீஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ மறுபடியும் ஜெயிலில் வந்து டபுள் தண்டனை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணுறோம், இன்றைக்கி தப்பு பண்ணுறோம், நாளைக்கு வந்து நம்ம ஜெயிலுக்கு போகிறோம், ஜெயிலில் வந்து நம்ம பரோலில் வந்தோம், பரோலில் இருந்து நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டோம், சினிமாலேயும் சொகுசான வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு வர்றோம். பாருங்கள், சினிமாவில் போய் சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து யூடியூப் சேனலை வந்து ஆரம்பித்து அதில் வந்து புகழ்பெற்று இருந்தால் கூட செஞ்ச பாவம் வந்து அவன் காலை சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் வாயாலேயே பாருங்கள், அவன் போன ரூட்லேயே வந்து போயிட்டு அவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து அவன் கதை சொல்லி தன்னுடைய கதையே நீ வந்து ஒரு படம் எடுத்தால் நல்லா ஓடுன்னு சொல்லிவிட்டு சொல்ல வச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன் நுழலும் தன் வாயால் கெடும். பாருங்கள், இப்போ அவனே 12 வருஷம் எப்படி அதை மூடி மறைச்சிருப்பான், சட்டத்தினுக்கு வந்து எப்படி அவன் வந்து தண்ணி காட்டிட்டு வந்திருக்கான், காவல்துறைக்கு எவ்வளோ தண்ணி காட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி மறுபடியும் ஜெயில். பண்ண தப்புகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் தண்டனை. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து சொல்கிறோம், யாரும் தப்பு கணக்கு வந்து போடாதீங்க. முதல்ல தவறு செய்யாமல் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டீங்க, ஜெயிலுக்கு போகிறது. ஏன் ஜெயிலுக்கு வந்து ஜெயிலில் வந்து போடுறாங்க, ஜெயிலுக்கு போயாச்சும் இவங்க திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜெயிலில் வந்து போயிட்டு நிறைய பேர் வந்து திருந்தி ஜெயிலில் வந்து இருந்துக்கிட்டே நிறைய படித்தவங்க இருக்காங்க, நிறைய கட்டுரைகள் எழுதினவங்க இருக்காங்க, பல தலைவர்கள் உருவாக்கின இடமா கூட ஜெயில் வந்து இருக்குது. அந்த தலைவர்கள் வந்து வரலாற்றில் இடம்பெற்றிட்டு இருக்கிற கதைகள் கூட நிறையா இருக்குது. அப்படி நல்ல மனிதர்களை உருவாக்க ஒரு இடம்தான் சிறைச்சாலை. சிறைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா திருந்துறதுக்கு உண்டான ஒரு இடம்,
தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போனால் திருந்திட்டு வந்து வெளியில் வரணும், சுத்தமான மனிதனாக வரணும். இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க சுதந்திர காற்று சந்தோஷமாக எந்த வித பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து வாழலாம். இல்லை நான் ஜெயிலுக்கு தப்பு பண்ணிட்டு உள்ளே போகிறேன், ஜெயிலுக்கு போனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெரிய தப்புகள் பண்ணுறதுக்கு நான் திட்டம் தீட்டி நான் வந்து வெளியில் வர்றேன், வெளியில் வந்துட்டு நான் இன்னும் பெரிய பெரிய தப்புகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய முடிவு தான் வெட்டும் குழியில் தானே வந்து விழல்றது தான் கதையாக தான் முடியும். இப்போ இந்த கதையும் பாருங்கள், சினிமாவில் நடிச்ச போயிருக்கான், சினிமாவில் புகழ அடைஞ்சிட்டான், கண்ணை மறைச்சிடுச்சு, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கதையே வந்து படமாக எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெட்டன குழியில் தானே இப்போ வந்து விழுந்துட்டு மறுபடியும் அதே ஜெயிலுக்கு வந்து போயாச்சு. ஸோ அதனால் நல்ல வழியில் போனோம் அப்படின்னா நல்லதே நடக்கும், தீய வழியில் போனால் தீயது தான் வந்து சேரும். அதனால் நல்ல வழியிலேயே வந்து பயணிப்போம், நல்லதே செய்வோம், நல்ல விதமாகவே வந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.